ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. என்னுடைய இனிய காலையில் மாலை வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம ஆறாவது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் அதை பார்த்துட்டு 7வது அத்தியாயம் தொடங்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம அந்த 6வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியம் பற்றி பார்க்கலாம். இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி பத்ம புராணத்தில் எடுக்கப்பட்டது. பத்ம புராணத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். அப்போ பார்வதி தேவி கேட்பாங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே, யாரை நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்போ சிவபெருமான் நான் விஷ்ணுவை இனத்துக்கொண்டு தான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கீதையினுடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்டப்போ நான் ஒரு முறை லக்ஷ்மி தேவியும் விஷ்ணு பகவானும் பேசி கொண்டிருக்கும்போது அதை கேட்டேன். அதுலேருந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றாக விளக்கி கொண்டே இருப்பார். அது கிருஷ்ணன் சொல்லுவார், கீதைக்கும் எனக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது, நான் தான் கீதையாக உருவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சிறப்பாக சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ 6வது அத்தியாயத்தினுடைய சிறப்பு. 6வது அத்தியாயத்தினுடைய சிறப்பு அதை பலஸ்துதி என்ன அப்படின்னா யார் அந்த 6வது அத்தியாயத்தை கேட்கிறார்களோ அவங்க பௌதிக கலங்களிலிருந்து விடுதலை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது 6வது அத்தியாயத்தினுடைய கிடைக்கக்கூடிய பலஸ்துதி. கோதாவரி நதிக்கரையில் பிரதிஸ்தான்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. அங்கே கிருஷ்ணர் விஷ்ணு பெப்பர்லேசன் அப்படிங்கிற ஒரு பெயரில் வீட்டு இருக்கிறார். அந்த ஊரில் ஒரு மன்னருடைய பெயர் ஞானஸ்ருதிங்கிற மன்னர் மிகவும் நற்குணங்கள் படைத்தவர். மக்கள் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். ஆனால் நாள்தோறும் தினசரி பிரம்மாண்டமான யாகங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படின்னா அவர் அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அந்த எழக்கூடிய புகை அப்படியே அந்த தேவலோகம் சொர்க்கலோகம் வரைக்கும் சென்று அங்கே உள்ள அந்த கல்ப விருட்ச மரங்களை அதை 3 அளவுக்கு கருப்பாற வரைக்கும் அந்த அளவுக்கு அவர் யாகம் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு யாகம் பண்ணனால தேவர்கள் அந்த அவருடைய இருக்கக்கூடிய இடம் பிரதிஸ்தான்பூர் அதுலேயே தேவர்கள் நிரந்தரமாக வசிச்சுட்டு இருப்பாங்க, நித்தியமாக வசிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவர் தானம் வழங்கும் போது மழை பெய்யும் போது பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் வழங்கிட்டு இருந்தாரு. ஸோ இவருடைய பலனால மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. அந்த ஊரில் வயல்வெளிகள்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்தது. எல்லா விதமான தானியங்களும் இருந்தன. எலி கூட அந்த தானியங்களை சாப்பிட்டா. அந்த அந்த மாதிரி அவர் ஏரி குட்டைகள் எல்லாமே முழுக்க முழுக்க நிறைஞ்சிருந்தது. இந்த மாதிரி அவருடைய அவருடைய யாகங்கள் மற்றும் புனிதத்தினால் திருப்தி அடைந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த தேவர்கள் அவரை அன்னப்பறவையின் வடிவெடுத்து அவர் சென்று வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அரண்மனை நோக்கி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பாத்ரவஷவா அப்படிங்கிற ஒரு அன்னப்பறவை முன்னாடி பறந்துடும் வேற அன்னப்பறவைகள்கிட்ட. உடனே அந்த மீதி அன்னப்பறவைகள்லாம் போய் கேட்கும், அந்த மன்னர் ஞானஸ்ருதி ஆம், அவர் நினைச்சாலே எதிரிகளை பஸ்மமாக்கிக்கிடுவாரு. அந்த அளவுக்கு அவர் சக்தி படைத்தவர். அவரையே நம்ம பார்க்குறக்காண்டி இவ்வளவு அவசரப்பட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அந்த இன்னொரு இதெல்லாம் கேட்பாங்க. அந்த மன்னர் ஞானஸ்ருதி ரிஷி ரைக்கவர் ரிஷின்னு சொல்லி ஒரு ரிஷி இருப்பார். இந்த ரைக்கவர் ரிஷியை விட சக்தி வாய்ந்தவரா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்பாங்க. உடனே அதை அந்த உரையாடலை அந்த மன்னர் கேட்பார். அந்த மன்னர் ஞானஸ்ருதி அந்த உரையாடலை கேட்டவுடனே அவருக்கு யார் இந்த ரைக்கிரவ ரிஷி அது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுல அவர் ஒன்று என்ன சொல்லுவார், தன்னுடைய ரதசாரதியை ரதசாரதியோட மகாங்கிறது இந்த ரிஷி ரைக்கவா கண்டுபிடி அப்படின்னு. ஆனால் இந்த ரிஷி ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருப்பார். முதல்ல காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய காசி ஆலயத்துக்கு போவார். அப்புறம் கதாதரர் கயாவுக்கு போவார். கயாவுக்கு போயிட்டு அப்புறமாட்டி ஒவ்வொரு இடமா தேடிட்டு போவார். அப்புறமாட்டி அவர் எங்கே போவார், மதுராவுக்கு போவார். மதுராவுக்கு போனோடனே அங்கே போய் தேடி பார்ப்பாரு.
அ அந்த கிருஷ்ணர் இருந்த இடம் ஒவ்வொரு இடமா போவாரு. அங்க அ அங்க அங்க வந்து முனிவர்கள் தவம் புரியக்கூடிய இடம், யமுனை நதிக்காற்று, கோவர்தன மலை, ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே இருப்பாரு. அங்கேயும் அவர பார்க்க முடியாது. அப்புறம் வந்து அங்கருந்து வந்து அவர் என்ன பண்றாரு, வடக்கு நோக்கி சென்று காஷ்மீர் காஷ்மீருக்கு போவாரு. காஷ்மீர் போனோனே அங்க வந்து மிகவும் ரொம்ப அழகா இருக்குமாம் காஷ்மீர். காஷ்மீரோட இடம் வந்து அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட அ ஒன்றுமே தெரியாத முட்டாள்கள் கூட வந்து அவங்க வந்து தேவர்கள் போல இருப்பாங்க. அந்த தான் காஷ்மீருடைய சிறப்பு. அந்த மரத்தில சிவபெருமான் வந்து மணிகேஸ்வர் அப்படிங்கிறவரு இதில வந்து குடியிருந்தார், வீற்றிருந்தார். அப்போ வந்து அந்த காஷ்மீரினுடைய அரசர், அரசர் வந்து சிவபெருமானை வணங்கிக் கொண்டு அது வந்து எல்லாருமே வந்து மணிகேஸ்வர வந்து ரொம்ப அ வந்து வணங்கிட்டு இருப்பாங்களாம், சிவபெருமான். அப்போ வந்து அங்க வந்து ஒரு மரத்தடியில வந்து ஒரு ஒரு ரிஷிய பார்ப்பாரு அவரு. அந்த மகாங்கிற அந்த ரத அந்த ரத ஓட்டி. அத பார்த்த உடனே வந்து அவர் வந்து இதுதான் வந்து அ ஞானஸ்ருதி சொன்ன வந்து அங்க அடையாளங்களோடு ஒற்று செல்கின்றது. இவர் தான் வந்து ரைக்கவர் முனியாக இருக்கலாம். அப்ப அவர வந்து போய் கேட்பாரு. உடனே கேட்டோனே அவர் வந்து, "உங்களுடைய பெயர் என்ன? நீங்க வந்து ஏன் இப்படி மரத்தில தனியா இருக்கீங்க?" உடனே அவர் வந்து அ "நான் வந்து முழுமையாக திருப்தி அடைஞ்சிருக்கேன். எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல. எனக்கு இந்த மரமே போதும்." அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்லுவாரு. உடனே அவரு சரின்னு சொல்லி உடனே அந்த அந்த ரதையொட்டி மறுபடியும் பத்திஸ்தான் போருக்கு திரும்ப வந்து உடனே மன்னரை வந்து வணங்கிவிட்டு, என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே மன்னர் ஞானஸ்ருதி வந்து உடனடியாக வந்து கிளம்பி வந்து அந்த ரிஷிய பார்க்குறதுக்காண்டி போவாரு. ரைக்கவ ரிஷி. பார்க்குறதுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்து, அவர் வந்து இந்த அ ஆபரணங்கள், பரிசு பொருட்கள் அந்த மாரி நெறைய இத எடுத்துட்டு வந்து அவர் வந்து போவார். அந்த காஷ்மீர். காஷ்மீர்ல உள்ள அந்த சிவபெருமான் கோயிலுக்கு பக்கத்தில போனோனே, அந்த அந்த ரிஷிய பார்த்து, அந்த ரிஷியை வந்து வணங்கி, அந்த பரிசு பொருட்கள்லாம் குடுப்பாரு. உடனே அந்த ரைக்கவ ரிஷி வந்து அந்த பரிசு பொருட்கள பார்த்தோனே ரொம்ப கோவமாயிடுவாரு. அ கோவமாயிட்டு வந்து, "இந்த பொருட்கள்லாம் உடனே எடுத்து இங்கேருந்து போயிடு" அப்படிம்பாரு. உடனே இத மன்னர் உடனே இத பார்த்தோனே மிகவும் அதிர்ந்து போய் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார். மன்னித்து கேட்டு எனக்கு கருணை காட்டுங்கள் அப்படிம்பார். உடனே வந்து அ அந்த ரிஷி வந்து வந்து கேட்பாரு மன்னர். எப்படி வந்து இவ்வளவு வந்து தூய்மை அடைந்தீர்கள்? எந்த யாருக்குமே வந்து இந்த பரிசு பொருட்கள், ஆபரணங்கள் மேல் ஆசை இருக்கும். எதுவுமே ஆசை இல்லாமல் இந்த பௌதீக களங்களில் முழுமையாக தூய்மை அடைந்திருக்கீங்களே! எப்படி இந்த அளவு தூய்மை பெற்றீர்கள்? எப்படி வந்து பகவானுடைய பக்தி தொண்டு, விஷ்ணுவனுடைய பக்தி தொண்டை பெற்றீர்கள் அப்படின்னோனே, அதுக்கு வந்து மன்னருடைய பணிவினை. அதைக் கண்டு மனமுருகிய ரிஷி வந்து என்ன பண்ணுவாரு, நான் வந்து தினசரி வந்து பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயத்தை வாசிக்கின்றேன் அப்படிம்பாரு. இந்த 6வது அத்தியாயத்தை வாசிச்சனால தான் வந்து இந்த பௌதீக களங்களிலிருந்து முழுமையாக தூய்மை பெற்றுள்ளேன். பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபட்டு இருக்கின்றேன் அப்படிம்பாரு. ஆனா அது மட்டும் இல்லாமல் அந்த மன்னன், மன்னனுக்கும் வந்து 6வது அத்தியாயத்தை வந்து கற்பித்துக் கொடுப்பார். அதை கேட்டவுடன் மன்னனும் வந்து தினசரி அரண்மனைக்கு திரும்பியவுடன் தினசரி 6வது அத்தியாயத்தை வந்து அ படித்துக் கொண்டிருப்பார். அந்த மாரி உடனே அந்த மன்னர் வந்து கடைசியா வந்து உயிரை நீக்கிய காலத்தில் அவரை வந்து அந்த புஷ்பக விமானம் வந்து அவரை வந்து வைகுண்டத்திற்கு அழைத்து சென்றது. அதேபோல இந்த ரிஷியும் வந்து வைகுண்டத்திற்கு சென்றார். இதுதான் வந்து யார் ஒருத்தங்க வந்து தினசரி 6வது அத்தியாயத்தை வந்து தினமும் படிக்கிறாங்களோ, அவங்க வந்து நிச்சயமாக அந்த பகவான் பகவானுக்கு உடைய தாமரை பாதங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அடைவார்கள். எங்க? வைகுண்டத்தில். வைகுண்டத்தில் சென்று சேவை செய்யும் பாக்கியத்தை அடைவார்கள். இதுதான் வந்து அ 6வது அத்தியாயத்தினுடைய கேட்பதனுடைய மகாத்மியம். அத்தோட வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து 7வது அத்தியாயத்தை வந்து தொடங்கலாம். 7வது அத்தியாயம் 7வது அத்தியாயத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ஞான விஞ்ஞான யோகம். அதுக்கு பிரபுபதா கொடுத்த தலைப்பு வந்து பூரணத்தின் ஞானம். ஏன் இந்த தலைப்புகள் வந்ததுங்கிறத வந்து நம்ம போக போக பார்ப்போம். முதல் 6 அத்தியாயங்கள் பகவத்கீதைய வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த முதல் பகுதி வந்து கர்மயோகம். அந்த கர்மயோகத்தில வந்து கிருஷ்ணர் வந்து அ அஷ்டாங்க யோகத்த பத்தி சொன்னாரு, சாங்கிய யோகம் பத்தி சொன்னாரு, ஞான யோகம் பத்தி சொன்னாரு, பக்தி யோகம் இந்த மாரி பலவிதமான யோகங்கள்ல முறைகள வந்து 6வது அத்தியாயத்தில சொன்னா கூட வந்து, முக்கியமா கிருஷ்ணர் வந்து சொன்னது வந்து திரும்ப திரும்ப சொன்னது வந்து கர்மயோகம். அதாவது எப்படி வந்து பற்றின்றி செயல்படுவது, பற்றின்றி செயல்படுவது அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்தில வந்து என்ன சொன்னாருன்னா வந்து நம்ம வந்து ஆத்மா.
ஆத்மா அப்படிங்கிறத சொல்லி சொன்னார். நம்ம வந்து இந்த உடல் இல்ல, ஆத்மா அப்படின்னாரு. அப்ப வந்து நம்ம வந்து எப்படிங்கிறத ஆத்மாங்கிறத உணர்வது? அதற்காண்டி யோக பயிற்சிகள் இருக்கு அர்ஜுனா அப்படின்னு சொல்லி யோக பயிற்சிகள் வந்து ஒவ்வொன்னா ஆரம்பிச்சாரு. அந்த யோக பயிற்சினாலே வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த நம்மளுடைய ஆத்மாவினுடைய அந்த இழந்த இணைப்பு, பகவானுடன் நம்ம அந்த இழந்த இணைப்பை வந்து மறுபடியும் புதுப்பித்துக் கொள்வது தான் யோக பயிற்சி. அந்த யோக பயிற்சிய வந்து எந்த மாரி பண்ணலாம்? முதல்ல வந்து எப்படி வந்து நம்ம வந்து பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் மூலம் நம் பகவானுடன் நம்மளுடைய தொடர்பை புதுப்பித்துக் கொள்வது வந்து கர்ம யோகம். அதே இது வந்து ஞானத்தின் மூலம் புதுப்பித்துக் கொள்வது வந்து ஞான யோகம். தியானத்தின் மூலம் புதுப்பித்துக் கொள்வது வந்து அஷ்டாங்க யோகம் அல்லது தியான யோகம். பக்தி யோகம் பண்ணுவது பக்தி யோகம். இதில வந்து கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், தியான யோகம் எல்லாமே வந்து எங்க வந்து கொண்டு போய் விடுதுன்னா அப்படின்னா வந்து நம்ம வந்து பகவானை வந்து புரிந்து கொள்வது. அவரை வந்து தெரிந்து கொள்வது. அதில வந்து அந்த பக்தி யோகத்தில தான் வந்து கடைசி கொண்டு போய் விடுது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னன்னு பார்த்தோம் ஒரு ஏணிப்படிகள். ஏணிப்படிகள் வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒரு ஏணிப்படிகள். அந்த ஏணிப்படிகள்ல வந்து பக்தி யோகம் பண்ணும்போது வந்து என்ன ஆயிடுது, நம்மளுடைய மனம் தூய்மை அடைகின்றது. மனம் தூய்மை அடைந்து ஒரு ஞானத்தில் கொண்டு சென்று விடுகின்றது. பற்றின்மை வருகின்றது, மனம் தூய்மை அடைகின்றது. ஞானத்தில் கொண்டு சென்று விடுகிறது. ஞானத்தில் கொண்டு செல்லும்போது நான் வந்து உடல் அல்ல ஆத்மா என்றதை உணர்கின்றேன். நான் ஆத்மா என்று உணர்ந்தவுடன் என்னுடன் ஆத்மா மட்டுமல்ல, என்னுடன் பரமாத்மா இருக்கின்றால் வந்து பரமாத்மாவுடன் வந்து தியானிக்கின்றேன். அப்புறம் தியானத்தில் வந்து நான் வந்து பூரணத்தை அடையும்போது வந்து அந்த இந்த ம் பரமாத்மாவிற்கு மேல் பகவான் இருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து உணர்கிறேன். ஸோ எல்லாமே வந்து வந்து எங்க கொண்டு முடிகின்றது அப்படின்னா வந்து பக்தி யோகத்தில தான் கொண்டு வந்து முடிகின்றது அப்படின்னு சொல்லி அந்த பக்தியினுடைய யோகத்தினுடைய படிக்கட்டுகள் பார்த்தோம். 6வது அத்தியாயத்தில வந்து கிருஷ்ணர் வந்து அழகா முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அர்ஜுனா தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்தும் செயல்படுபவன். அதாவது கர்மி. தவம் புரிபவன் தபஸ்வி, ஞானி மற்றும் கர்மி. எல்லாத்தையும் விட யோகி சிறந்தவன் அர்ஜுனா அப்படிங்க. அப்புறம் அந்த யோகியில வந்து யார் சிறந்தவன்? ம் யார் சிறந்தவன்? அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து ம் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேனந்தர் ஆத்மனா ஸ்ரத்தவான் பஜதே யோமாம் ஷமே யுக்த தமோமதக அப்படிங்கிறார். ம். எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்பொழுதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படிங்கிறார். பக்தி யோகம். பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? மத் கதேனந்தர் ஆத்மனா அப்படிங்கிறார். யார் ஒருத்தங்க தனக்குள் என்னையே எண்ணிக்கொண்டு ஸ்மரணம். ஸ்மரணம் அந்த 9 வகையான பக்தி தொண்டுகள் பார்த்திருக்கோம் இல்லையா? எல்லாமே ஸ்மரணம். எப்பொழுதும் என்னையே எண்ணிக்கொண்டு எ என்னில் நினைத்து என்னை எண்ணி ஸ்ரத்தவான் முழு நம்பிக்கையுடன் இருக்கும்போது வந்து அந்த மாரி ஒரு யோகி தான் சிறந்த யோகி. பக்தி யோகி அப்படிங்கிறார். பக்தி தொண்டில் ஈடுபடுபவன். அன்பு தொண்டு புரிபவன். ஆனா இத வந்து பொதுவா வந்து எல்லா அத்தியாயங்களையும் பார்த்தா வந்து அர்ஜுனன் வந்து ஒரு கேள்வி கேட்பார். அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்வார். கேள்வி கேட்பார், கிருஷ்ணர் பதில் சொல்வார். அந்த மாரி தான் வந்து முக்காவாசி வந்து இதுவரைக்கும் உள்ள அத்தியாயங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த அத்தியாயங்கள்ல வந்து ம் கிருஷ்ணர் வந்து வந்து அ அர்ஜுனன் கேள்வி கேட்காமயே ஆரம்பிச்சுருவார். ஏன்னா வந்து அர்ஜுனன் வந்து மனசுல வந்து மறுபடியும் கேள்வி இருக்கும். யார் இந்த மாரி ஒரு 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 யோகியா இருக்க முடியும்? எப்பொழுதும் கிருஷ்ணரை எண்ணிக்கொண்டு, எப்பொழுதும் அவர்கள் நினைத்து, எப்படி முழு நம்பிக்கையுடன் எப்போதும் அவருக்கு அன்பு தொண்டு புரிகிற யோகி யாராக இருக்க முடியும்? அவருடைய பண்புகள் என்னவாக இருக்க முடியும்? அவரால எப்படி அந்த மாரி இருக்க முடியும்? அப்படிங்கிறது வந்து அர்ஜுனனுக்கு வந்து அந்த ஒரு கேள்விகள் இயற்கையாவே வர வர வரக்கு வரலாம் வரலாம். அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணருக்கு வந்து அதை யூகித்து, அர்ஜுனன் கேட்காமலே வந்து கிருஷ்ணர் வந்து அதுக்கு வந்து பதிலளிக்க ஆரம்பிச்சுருவாரு. என்ன சொல்லுவாருன்னா, "மையா சக்தா மனஹ" அப்படிங்கிறாரு. என்னிடம் பற்றிய மனதுடன் அப்படிம்பாரு. என்னிடம் பற்றிய மனதுடன் அப்படின்னு தான் வந்து அந்த ஸ்லோகத்த ஆரம்பிக்கும்போதே வந்து ஆரம்பிப்பார். அதாவது நம்ம வந்து இப்ப முக்காவாசி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பற்றின்றி இருக்கணும்பாங்க. ஆனா கிருஷ்ணன் வந்து அந்த பக்தி யோகத்த ஆரம்பிக்கும்போதே, "பற்றிய மனதுடன்" அப்படிம்பார். பற்றிய மனதுடன் அப்படிம்பார். யாரை பற்றிய மனதுடன்? கிருஷ்ணரை பற்றிய மனதுடன். எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை உடன் பற்றி இருக்கின்றோமோ, பற்று வைத்திருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து பற்றிய அ த ஞானமும், விஞ்ஞானமும் நமக்கு வரப்போகின்றது. அதத்தான் கிருஷ்ணன் வந்து சொல்வார். கிருஷ்ணர் வந்து இங்க வந்து கருணையுடன் வந்து அவரைப் பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். அவரைப் பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றார். கிருஷ்ணர் வந்து அவருடைய ம் அவருடைய சக்திகள், அவருடைய ம் அவரைப் பற்றி ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பிப்பார். கிருஷ்ணர் வந்து. அதுதான் வந்து பிரபுபாதா குடுக்கக்கூடிய தலைப்பு வந்து
பூரணத்தின் ஞானம். கிருஷ்ணரை பற்றிய அந்த ஞானம், அந்த பூரணத்தை பற்றிய ஞானம். ம். ஆ எதுக்காண்டி அவர் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு அப்படின்னா வந்து, கிருஷ்ணர் வந்து அந்த பக்தி யோகத்தை பற்றி அர்ஜுனனுக்கும், நமக்கும் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகின்றார். அதனால தான் வந்து அவர் பூரணத்தினுடைய ஞானத்திலிருந்து இந்த 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 ஸ்லோகம் இந்த இந்த பக்தி யோகத்தை வந்து தொடங்குகின்றார். ம். ஆம். எல்லாருடைய யோகியிலும் வந்து பக்தி யோகம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொன்னாரு. இப்ப வந்து பக்தி யோகத்தை பற்றி சொல்லப் போகிறார். அப்பதான் வந்து நம்ம வந்து ம். இப்ப வந்து ஒருத்தங்கள மேல வந்து நம்ம மனதை எப்பொழுதும் வீற்றிருக்கின்றது அப்பன்னா வந்து, அவர பத்தி தெரிஞ்சிருந்தா தான் வீற்றிருக்க முடியும். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டு வீரரா இருந்தாலும் சரி, நம்மளை சார்ந்தவர்களாலும் சரி, அவர பத்தி நன்கா தெரிஞ்சா தான் அவர எப்படியும் வந்து நினைச்சுட்டே இருக்க முடியும். அத பத்தி தெரியாம வந்து என்ன பத்தி நினை 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 நினைச்சுட்டே இருந்தா வந்து, எப்படி நம்மளால வந்து நினைக்க முடியும்? முடியாது. அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து அவரைப் பற்றிய ஞானத்தை இப்பொழுது கொடுக்கப் போகின்றார். அந்த ஞானத்தை கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து எப்படி அவரைப் பற்றி நினைத்துக் கொண்டிருப்பது? எப்படி வந்து நம்ம வந்து பக்தியில் ஈடுபடுவது? எப்படி வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம் மற்றும் ஆத்ம நிவேதனம். எப்படி வந்து இந்த மாரி பக்தி தொண்டுல ஈடுபடுவது? இந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபடுவதில வந்து முதல்ல வந்து எது முக்கியம் அப்படின்னு கேட்டோம். பார்த்திருக்கோம். எது முக்கியம்? ஸ்ரவணம், ஸ்ரவணம். அதனால கிருஷ்ணர் வந்து 7வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும்போதே, "கேள் அர்ஜுனா" அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். "என்னைப் பற்றிய ஞானத்தை கேள் அர்ஜுனா" அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பிப்பாரு. ம். ஸோ அதுதான் வந்து இந்த 6வது அத்தியாயம் வந்து தொடர்பு தான் 7வது அத்தியாயம். வந்து இது வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்க மாட்டாரு. பட் கிருஷ்ணருடைய கருணையினால் அவரே வந்து வந்து சொல்ல ஆரம்பிப்பார். சொல்ல ஆரம்பிப்பார். ஏன்னா வந்து நமக்கு வந்து நம்பிக்கை எப்படி வருதுன்னா வந்து, ஏன்னா கிருஷ்ணர் வந்து "என்னில் மனதை நிறுத்து முழு நம்பிக்கையுடன்" அப்படிம்பார். நமக்கு நம்பிக்கை எப்போ வரும்? அந்த பற்றிய ஒரு ஞானம் இருந்தா தான். அந்த ஞானம் இல்லாட்டி வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய நிலைய வந்து நம்ம வந்து கேள்வி கேட்போம். இதுதான் கரெக்ட்டா? இதுதான் தப்பா? அப்படின்னு சொல்லி. அதனால வந்து கிருஷ்ணர் வந்து அவருடைய ஞானத்தை பற்றி வந்து வந்து சொல்கின்றார். அவருடைய ஐஸ்வரியங்கள் அவருடைய வந்து எப்படி இருக்கு? அப்படி வந்து அத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்து "என்னைப் பற்றி கேள்" அப்படிங்கிறாரு. என்னுடைய வந்து அ முதல்ல வந்து என்னுடைய ஞானம் மற்றும் விஞ்ஞானம் 2யும் பற்றி நீ கேள் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தை பற்றி கேள். அந்த மாரி கேளு அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த மாரி என்னுடைய ஞானம், விஞ்ஞானத்தை வந்து முழுமையாக தெரிந்தவர்கள் வந்து மிகவும் அறிவு அர்ஜுனா அதுவும் சொல்றாரு. அத நம்ம வந்து பார்ப்போம் இன்னைக்கு. ம். அப்புறம் அவருடைய அந்த சக்திகள், அவருடைய ஆற்றல்கள் மற்றும் சக்தி, அவருடைய பௌதிக சக்தி மற்றும் ஆன்மீக சக்தி 2யும் பத்தி வந்து அடுத்து இதுல வந்து சொல்றாரு. இதுல 30 ஸ்லோகங்கள். அந்த 1வது ஸ்லோகம் மற்றும் 3வது ஸ்லோகம் அவரைப் பற்றி கேட்பது. அடுத்து வந்து அவருடைய அந்த சக்திகள், சக்திகளைப் பற்றி சொல்கின்றார். அப்புறம் வந்து வந்து அந்த 3 விதமான குணங்கள். அந்த 3 விதமான குணங்கள் பார்த்துருக்கோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3 குணத்தையும் வந்து கட்டுப்படுத்துவது யார்? 3 குணத்தையும் கட்டுப்படுத்துவது யார்? அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, "நான் தான் கட்டுப்படுத்துகின்றேன் அர்ஜுனா" அப்படிங்கிறாரு. அப்படி தெரிஞ்சா என்ன ஆகும்? 3 குணத்தையும் கட்டுப்படுத்துவர் கிருஷ்ணர் தான் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நேச்சுரலாவே கிருஷ்ணரை வந்து சரணாகதி இருக்க தோன்றும். அதனால வந்து கிருஷ்ணர வந்து மேலும் வந்து சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்ட்டு, யார் என்னிடம் சரணடைவார்? யார் என்னிடம் சரணடைவதில்லை? 4 விதமான மக்கள். 4 விதமான மக்கள் என்னிடம் சரணடைவார்கள். 4 விதமான ம் மற்றவர்கள் வந்து என்னிடம் சரணடைவதில்லை. அந்த மாரி யார் என்னிடம் சரணடைகின்றார்? யார் வந்து என்னிடம் சரணடையாமல் ம் தேவர்களிடம் மற்றும் வந்து அரூபவாதிகளிடம் சரணடைவது யார்? அப்படிங்கிறத பத்தி கிருஷ்ணர் சொல்லுவார். அப்புறம் வந்து எப்படி என்னிடம் சரணடைவதன் மூலம், நம்ம வந்து எப்படி வந்து அந்த மாரி குழப்பங்கள், அதிலிருந்து விடுபட்டு விடுதலை அடையலாம் விடுதலை அடையலாம். எப்படி வந்து அந்த மாயையிலிருந்து விடுபட்டு விடுதலை அடையலாம். அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இந்த கடைசி வந்து பகுதியில வந்து முடிப்பார். ஸோ 6 பகுதிகளாக பிரிக்கலாம். இதுல 30 ஸ்லோகங்கள் 6 பகுதிகளாக பிரிக்கலாம். ஸோ முதல் பகுதி 1வது ஸ்லோகத்திலிருந்து 3வது ஸ்லோகம். ஸோ கிருஷ்ணரை பற்றி கேட்பதன் மூலம் அவரை அறிவது. நம்ம வந்து ஸ்ரவணம். ஸ்ரவணம். ஸ்ரவணம் தான் வந்து எப்படி வந்து நம்ம கேட்கிறது? அ ஒருத்தங்க வந்து நம்ம கேட்கிறதுனா வந்து எப்படி கேட்கிறது? கிருஷ்ணரை பற்றி கேட்கிறது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அம் சூரியன பத்தி பார்க்கணும். சூரியன் இருக்கான்னு பார்க்கணும்னா வந்து நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு சூரியன் இருக்கான்னு பார்க்க மாட்டோம். சூரிய வெளிச்சத்தில தான் சூரியன பார்க்க போறோம். அதே மாரி வந்து இப்ப வந்து நமக்கு வந்து நம்மளுடைய தந்தை யார் அப்படி தெரியும்னா வந்து நம்முடைய தாயிட்ட போய் கேட்க போறோம். ஸோ அது மாரி வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணர் சொல்றத தான் தெரிஞ்சுக்க முடியும். ம். கிருஷ்ணர் சொல்றத தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதான் வந்து அறிவை பெறுதல். நம்ம வந்து எப்படி அறிவை பெறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு 3 விதமான விதத்தில வந்து அறிவை பெறுவோம். எப்படின்னா வந்து வந்து பிரத்யக்ஷ பிரமாண, அனுமான பிரமாணம் மற்றும் சப்த பிரமாணம்.
பிரத்யக்ஷ பிராணம்னா வந்து நம்மளுடைய புலன்கள் மூலம் தெரிந்து கொள்வது. ம். நம்மளுடைய புலன்கள் மூலம் தெரிந்து கொள்வது. அது வந்து எப்படின்னா வந்து நமக்கு 2 விதமான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து அரோகம் 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 சொல்லி ஒரு வழி. இன்னொன்னு வந்து அவ அவரோகம். அரோகம் மற்றும் அவரோகம். அரோகம்ங்கிறது வந்து நானே வந்து முயற்சி செஞ்சு வந்து கண்டுபிடிக்கிறேன். நானே வந்து ஒவ்வொண்ணா கண்டுபிடிக்கிறேன். என்னுடைய தந்தை யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா வந்து, ஒவ்வொரு ஆணையா வந்து என்னுடைய இப்போ வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணி, டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி கடைசி வந்து, ஓ! இதுதான் என் தந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். அதுதான் வந்து அ அந்த அசெண்டிங் ப்ராசஸ் அப்படிம்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்றது. இன்னொன்னு வந்து இந்த டிசெண்டிங் ப்ராசஸ் மேலேருந்து வர்றது. மேலேருந்து வருது. அது எப்படி அப்டின்னா வந்து அவரோகணம். தன் தாயிட்ட போய் கேட்கிறது. "என்னுடைய தந்தை யார்?" அப்படின்னு கேட்டா வந்து அவங்க சொல்லிற போறாங்க. முடிஞ்சு போச்சு. அதுதான். அது மாரி வந்து நமக்கு வந்து அந்த முதல் 2 வழிகள். பிரத்யக்ஷ பிரமாணம் மற்றும் அனுமான பிரமாணம்ங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இந்த அரோகம் அரோக வழி. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நானே வந்து முயற்சி பண்ணி செய்றது. சத்த பிரமாணம்ங்கிறது வந்து அதிகபூர்வமான அறிந்தவர்களிடம் கேட்பது. அந்த பிரத்யக்ஷ பிரமாணம்ல வந்து என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அப்டின்னா வந்து, நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து 4 விதமான குறைபாடுகள் இருக்கு. பார்த்தது தான் வந்து. என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எல்லாருமே வந்து தவறு செய்வோம். நம்ம எல்லாருமே வந்து மாயைக்கு உட்பட்டவர்கள். நம்ம வந்து எல்லாமே வந்து இல்யூஷன். நமக்கு வந்து அந்த அந்த மாயையினால் கவரப்பட்டிருக்கோம். நம்மளுடைய புலன்கள் புலன்கள் வந்து அ ம் அது பெர்ஃபெக்ட்டான புலன்கள் கிடையாது. பூரணமான புலன்கள் கிடையாது. இப்ப வந்து எனக்கு வந்து ம் ம் வயதானா வந்து நமக்கு வந்து சரியா பார்க்க முடியறதில்ல. அப்படிங்கும்போது வந்து அந்த புலன்கள வச்சு நம்ம வந்து எப்படி ஒன்று ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து சரியான முறைய வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா காது கேட்கிறது இல்ல. நமக்கு வந்து அ நடக்க முடியறதில்ல. அந்த மாரி நம்மளுடைய புலன்கள் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் இல்ல. கடைசி வந்து நமக்கு வந்து அ 4வது வந்து ஒன்று வந்து நம்ம வந்து ஏமாறுகிறோம். அல்லது மற்றவர்களால் ஏமாற்றப்படுகின்றோம். இது வந்து நம்ம யாராவது ஒருத்தங்க வந்து அ நான் யாரையும் ஏமாத்துனது இல்ல. யார்ட்டயும் இருந்து ஏமாறப்பட்டதும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? இல்ல. ஒண்ணு நம்ம ஏமாத்துறோம். இல்லாட்டி மத்தவங்களால ஏமாத்தப்படுகின்றோம். அந்த மாரி 4 விதமான குறைபாடுகள் இருக்கு. அத வச்சு நம்ம வந்து சரியான ஞானத்தை வந்து பெற முடியாது. 2வது வந்து அனுமானம். அனுமானம்ங்கிறது வந்து இந்த ஒருத்தங்க ஒரு ஒரு 4, 5, 6 குருடர்கள் சேர்ந்து யானை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தது மாரி தான். ஒருத்தர் வந்து யானையுடைய அ தும்பிக்கைய மட்டும் தொட்டு பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாரு, அது வந்து ஒரு பெரிய கம்பு மாரி இருக்கு" அப்படின்னாரு. ஒருத்தர் வந்து வால மட்டும் தொட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாரு, "அது வந்து ஒரு கயறு மாரி இருக்குன்னாரு." இன்னொருத்தர் வந்து கால மட்டும் தொட்டு பார்த்துட்டு, "அது ஒரு யானைங்கிறது ஒரு தூண் மாரி இருக்கு" அப்படின்னாரு. இன்னொருத்தர் காத தொட்டு பார்த்துட்டு வந்து, "அது வந்து ஒரு சொலவு மாரி இருக்கு" அப்படின்னாரு. இன்னொருத்தர் அவருடைய முதுகு பகுதி, அந்த வயிற்று பகுதிய தொட்டு பார்த்துட்டு, "இது வந்து ஒரு ஒரு பெரிய சுவரு மாரி இருக்கு" அப்படின்னாரு. அதுதான் வந்து நம்மளுடைய அறிவு. நம்மளுடைய அறிவை பற்றி வச்சு வந்து நம்ம வந்து ஒன்றை வந்து எப்படி இருக்குங்கிறத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணும்போது வந்து, அதுக்கு வந்து தவறாகத்தான் போய் முடியும். அந்த அறிவை பெறுவதற்கான சரியான வழி எப்படின்னாங்கிறது வந்து, நம்ம வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு நன்கு அதிகாரப்பூர்வமாக அறிந்தவர். அதிகப்பூர்வமா அறிந்தவரிடம் வந்து விசாரிக்கப்படுது. அந்த அறிவு தான் சரியானது அப்படின்னு. இப்போ வந்து நமக்கு வந்து அ ஏதாவது ஒரு ஒரு உகாண்டா இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா வந்து, நான் வந்து ஒவ்வொரு ஊரா போய் இது உகாண்டாவான்னு கேட்கிறத விட, ஒருத்தவங்க வந்து இதுதான் உகாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அத வந்து நம்பிர்றது. அதே மாரி வந்து சயனைட் வந்து விஷம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா வந்து, இல்ல நான் வந்து அத வந்து உண்மையிலே விஷமா இல்லையான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரிய போறேன். அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சாப்பிட முடியும். ஆனா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். அதுதான் வந்து நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமா யாரு சொன்னாங்களோ வந்து, அவங்கட்ட வந்து அந்த அறிவு வந்து சரியானது. சரியானது. அதே மாரி வந்து நம்ம பகவத்கீதை மற்றும் அதனுடைய சாஸ்திரங்கள் வந்து அதிகாரப்பூர்வமானது. ஏன் அப்டின்னா வந்து அது வந்து நமக்கு வந்து பகவானாலே சொல்லப்பட்டது. வந்து நம்ம வந்து இந்த கீத மகாத்மியங்கள பார்த்தது மாரி வந்து பகவத்கீதைக்கும் வந்து கிருஷ்ணருக்கும் வந்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா வேத வாக்கியங்கள் வந்து பகவானுடன் நேரடியாக பேசப்பட்டவை. எப்படி அது அதிகாரப்பூர்வமானது கண்டுபிடிக்கிறது அப்டின்னா வந்து கருத்து மாறாதது. பகவத்கீதை வந்து 700 ஸ்லோகங்கள் தான். ம். 5000 வருடமாக 200 ஸ்லோகங்கள் தான். 700 ஸ்லோகங்கள் தான். திடீர்னு வந்து அ 710 ஸ்லோகமோ, 600 ஸ்லோகமோ மாறல. அதே செய்தி தான். திரும்ப திரும்ப அதே செய்தி தான். அத வந்து எப்படி நம்ம வந்து சொல்கின்றோமோ, அந்த சொல்முறை வந்து வேறுபட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து Zoom கால்ல சொல்றோம். அன்னைக்கு வந்து நேரா வந்து ஒரு ஒரு குருகுலத்தில சொல்லியிருக்கலாம். அந்த சொல்லப்பட்ட முறை, பயிலப்பட்ட முறை, இன்னைக்கு கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் வேறமாக இருக்கலாம். ஆனா, அதில கொடுக்கக்கூடிய செய்தி அதே செய்தி தான். அதே செய்தி. அந்த கருத்து மாறுபடவில்லை. அது ஆனால் அது உண்மை. இன்னைக்கும் உண்மைதான். வந்து கிருஷ்ணன் கீதையில சொன்னது வந்து எதுவுமே தவறு கிடையாது. இன்னைக்கும் காலத்தை கடந்த உண்மை. அது வந்து தவறாக நிரூபிக்கப்படவில்லை. அதுதான் வந்து அதிகாரப்பூர்வமாக கேள்விக்கப்பட்டது. அதனால தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரோ,
அவர் சொல்றதா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவர் இல்லாட்டி அவர் மூலம் வரக்கூடிய அந்த பரம்பரை, குரு பரம்பரையில் வரவங்கள கேட்கும்போது வந்து, அந்த 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 ஞானம் அந்த ஞானம் எந்த ஒரு திரிவும் அடையாமல் உள்ளது உள்ளபடியே வந்து சொல்லப்படுகின்றது. அதனால வந்து நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு சிறப்பு. ம். ம். சொன்னதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து இத வந்து 2 விதம் த ப அந்த அத்தியாயத்தில வந்து முக்கியமா 2 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பகவானுடைய சக்திகள். அந்த சக்திகளுக்குள்ள தான் வந்து எல்லாருமே வந்து அடங்கியிருக்கு அப்படிம்பாரு கிருஷ்ணர். எல்லாமே என்னுடைய சக்தி தான் அப்படிம்பாரு. அந்த சக்தியினாலே வந்து ஒரு சக்திமான் இருக்கார் இல்லையா? அவன் வந்து சக்தினாலே ஒரு சக்தி எங்கேயாவது தான் வர முடியும். நான் வந்து டேபிள் நகர்ட்டேன்னா, என்னுடைய சக்தினால தான் அந்த டேபிள் நகலுது. அந்த சக்திக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, இயக்குறது. அதே மாரி எல்லா சக்திக்கும் பின்னாடி ஒரு சக்திமான் இருக்காரு. அப்படிதான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? அவர் வந்து சரணடையும். அதுதான் வந்து கிருஷ்ணன் சொல்லக்கூடிய முக்கியமான 2 அ விஷயங்கள் இந்த இதுல, இந்த அத்தியாயத்துல. முதல் ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. श्रीभगवानुवाच मय्या शक्तमना पार्थ योगं युञ्जन्मत् आश्रयः असंशयं समग्रं मां ज्ञास् यदा ज्ञास्यसि तच्छृणु. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், வித்தாவின் மகனே, என்னுடன் என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னைப் பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக. கேள் அர்ஜுனா, கேள் அர்ஜுனா, எப்படி வந்து நீ வந்து யோக பயிற்சி, பக்தி யோகத்தை பயில்வதன் மூலம் என்னுடைய முழு உணர்வில் என்னுடன் பற்றுதல் கொண்டு மூலம் என்னை எப்படி நீ அறிந்து கொள்வாய்? என்னை நீ எப்படி அறிந்து கொள்வாய்? அப்படிங்கிறத வந்து நீ கேள் அர்ஜுனா அப்படிங்கிறார். மையாசக்த மன பார்த்த அப்படிங்கிறார். என்னை பற்றிய மனதுடன் அப்படிங்கிறார். என்னை பற்றிய மனதுடன் அப்படிங்கிறார். அடுத்து வந்து மத் ஆශ්‍රயக அப்படிங்கிறார். என்னுடைய உணர்வு, என்னை பற்றிய மனதுடன், என்னுடைய உணர்வில் இரு அப்படிங்கிறது. எப்படி வந்து அவரை பற்றிய மனதுடன் இருப்பது அப்படின்னா வந்து யோகம் என்ஜன். யோகத்தை பயில் அப்படிங்கிறார். என்ன யோகம்? பக்தி யோகம். ஏன்னா வந்து கிருஷ்ணரை பற்றி பேசுறோம். கிருஷ்ணரை பற்றி மனதில் ஈர்க்கப்படும்போது வந்து பக்தி யோகம் தான். அந்த பக்தி யோகத்தை பயில்வதன் மூலம் உன்னுடைய மனதை என்னுடன் என்னை பற்றுதல் கொண்டு என்னுடைய உணர்வில் இரு அப்படிங்கிற. அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து அசம்சயம் சமக்கிரம் மம் யாத்தா ஞாசசி தச்சுரணும் அப்படிங்கிற. அசம்சயம் சந்தேகமின்றி, எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் சமக்கிரம் முழுமையாக மாம் என்னை முழுமையாக என்னை எதா ஞாஷ்யாசி எப்படி என்னை வந்து சந்தேகமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து கேள் அர்ஜுனா, கேள் அர்ஜுனா. அதுதான் வந்து பூரணத்தின் ஞானம். ஞானம் அந்த கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணரை பற்றி கேட்டு கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது வந்து நம்ம வந்து பக்தி யோகத்தை வந்து நம்ம வந்து பின்பற்றும்போது யோகம் என்ஜன் நம்மளுடைய மனது வந்து கிருஷ்ணரிடம் எப்பொழுதும் வீற்றிருக்கும்போது வந்து கிருஷ்ணரை வந்து சந்தேகமின்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். என்ன அந்த ஒரு சந்தேகம் பற்றி முழுமையான அந்த ஞானம், அம் நம்ம வந்து அந்த நம்மளுடைய அந்த பௌதிகம், ஆன்மீகம் மற்றும் அந்த 2னுடைய மூலம். அந்த 2னுடைய மூலம் மற்றும் கட்டுப்படுத்துபவர் யார்? நம்ம வந்து அந்த ஜடம், ஆன்மீகம், அந்த 2னுடைய மூலம், அந்த 2யும் கட்டுப்படுத்துவது யார்? அதுதான் வந்து அந்த ஒரு ஞானம். அந்த ஒரு ஞானத்தை வந்து முழுமையாக நீ வந்து தெரிந்து கொள்வாய் அப்படின்னு. கிருஷ்ணனுடைய ஞானத்தை வந்து முழுமையாக தெரிந்து கொள்வது வந்து யாருக்குமே சாத்தியமற்றது. இருந்தாலும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு புரிய முடியுமோ, எந்த அளவுக்கு நமக்கு தெரிந்து கொள்வதற்கு தேவையோ, அதை வந்து கிருஷ்ணன் விளக்கப் போகின்றார். அதைத்தான் வந்து கிருஷ்ணர் சொல்லப் போகிறார். நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அந்த முடிவு, அந்த எல்லாருடைய அந்த ஒரு அந்த கிரீம் அந்த ஒரு முடிவு அந்த வெண்ணெய் திரண்டு வருவதைப் போல், அது வந்து முக்கியமான என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதை வந்து கிருஷ்ணர் வந்து இப்ப வந்து அவருடைய முக்கிய இதில வந்து சொல்லப் போகின்றார். ஸோ அந்த அதில வந்து நம்ம வந்து எப்படி வந்து அ
கிருஷ்ணரை புரிந்து கொள்வது அப்படின்னா வந்து நமக்கு வந்து 3 வழி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவருடைய வந்து அந்த பிரம்மன், பிரம்மன் வந்து அவருடைய பிரம்ம ஜோதியை பற்றி தெரிந்து கொள்வது. அதை வந்து ஞானிகள் அதைப் பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அடுத்து வந்து பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்வது. அது வந்து தியானிகள், தபஸ்வி. அடுத்து வந்து கடைசி வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்வது. அதுல வந்து எது வந்து முழுமையானது? முழுமையானது வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. என் மீது மனதை மலை நிலைநிறுத்துவதால் மட்டுமே பூரண உண்மையை அடைய முடியும் அப்படிங்கிறார். பூரண உண்மை. ஏன்னா வந்து 6 அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணன் வந்து பலவிதமான யோகங்களை சொல்றார். இதுல வந்து எப்போ வந்து முழுமையாக தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா வந்து, என் மீது வந்து மனதை நிலைத்துவதால், பக்தி யுகத்தை என்னால வந்து பூரணமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வந்து பிரம்மஜோதியோ, அந்த இதயத்தில் உள்ள பரமாத்மாவை அறிந்து கொள்வது வந்து பூர்ண உண்மையை பற்றிய பக்குவமான ஞானம் கிடையாது. பக்குவமையான ஞானம் கிடையாது. அது வந்து ஒரு பகுதி தான். ஒரு பகுதி தான். அந்த பூரணமான அறிவு அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ண உணர்வில் இருக்கவர்களுக்கு தான் வந்து அது வந்து உண்மையாக சொல்லப்படுகின்றது. அவர் தான் வந்து அந்த சந்தேகத்திற்கு அர்ப்பன்றி. அசம்சயம். சந்தேகத்திற்கு அர்ப்பன்றி. எப்படி உன்னத ஞானம் கிருஷ்ணர் அப்படிங்கிறது வந்து புரிய முடியும். வந்து பக்தி யோகத்தில் ஈடுபட்டிருந்தா வந்து வந்து புரிய முடியும். இதெல்லாம் வந்து அவரை பற்றி ஒரு பகுதியைத்தான் புரிந்து கொள்கின்றோமே தவிர, முழுமையாக வந்து அறிந்து கொள்வதில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஏற்கனவே இத பார்த்துருக்கோம். ஒரு கப்ல வந்து பால் இருக்குன்னா வந்து, அத வந்து பால குடிக்கும்போது வந்து, அத வந்து குடித்தால் தான் அது நமக்கு வந்து அதனுடைய ஊட்டசக்தியும் கிடைக்கின்றது, பசியும் கிடைக்கின்றது. அதில வந்து எல்லாமே தெரிஞ்சிருது. அதனுடைய பால் வந்து எப்படி தண்ணியா இருக்குங்கிறது தெரியுது. பால் வந்து சூடா இருக்கா, த த சூடா இல்லையாங்கிறது தெரிய வருது. எல்லாமே அத பற்றி தெரிய வருகின்றது குடிக்கும்போது. அதுதான் வந்து முழுமை அடைந்தது. இல்லாட்டி பார்க்கும்போது வந்து நமக்கு பால் வெள்ளையா இருக்குங்கிறது தெரியும். அதை தொட்டு பார்க்கும்போது வந்து தண்ணியா இருக்குங்கிறது தெரியும். இல்லாட்டி அது சுடுதா சுடலையாங்கிறது தெரியும். அதை பற்றி கேட்கும்போது வந்து பாலினுடைய ஊட்டச்சத்துக்கள பற்றி தெரிய வரும். ஆனா வந்து குடிக்கும்போது தான் எல்லா ஊட்டமும் தெரியுது. அதே மாரி வந்து நம்ம எப்போ வந்து பகவானை பற்றி பக்தி யோகத்தில் ஈடுபடுகின்றோமோ, அப்போ வந்து அதில வந்து பரமாத்மா மற்றும் பரமஜோதி. அது வந்து எல்லாமே வந்து உள்ளடக்கம். உள்ளடக்கம். ஸோ அது அப்படி இருக்கும்போது வந்து எல்லாமே வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து உனக்கு சொல்லப் போறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா வந்து அவருடைய பூரண ஞானம்ங்கிறது வந்து நம்ம அ ஜீவாத்மாவை பற்றியது, மற்றும் வந்து இந்த நம்முடைய இந்த ஜடம், அந்த நம்முடைய அந்த இயற்கை, ஜட இயற்கையை பற்றி சொல்வது. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எப்படி வந்து தோன்றுகின்றது? எப்படி தோன்றுகின்றது? அதைப் பற்றி சொல்வது. அந்த மாரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தெரிந்து கொள்வது. இது நம்ம வந்து இந்த இந்த பார்த்துருக்கோம். இந்த படைப்பை பற்றி பார்த்துருக்கோம். எப்படி வந்து பலவிதமான பிரம்மாண்டங்கள் தோன்றுகின்றன. அதில வந்து ஒவ்வொன்றா எப்படி நடக்குது அப்படின்னு போன வாரம் கூட நம்ம வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். எல்லாத்தையும் பற்றி வந்து நான் வந்து இப்போ வந்து சொல்லப்போறேன் அர்ஜுனா. சொல்லப்போறேன் அர்ஜுனா அப்படிங்கிறாரு. ம். த த அந்த யோக பயிற்சி வந்து அது எப்படி தொடங்குறதுங்கிறத வந்து நம்ம வந்து கிருஷ்ண மீது மனதை நிலைநிறுத்தி, அந்த சிரவணம், சிரவணத்தை வந்து வச்சு வந்து அதை அந்த பக்தி தொண்டினுடைய நெறிமுறைகள் 9 விதமான நெறிமுறைகள் வந்து சிரவணத்தை மூலமாக வந்து சாத்தியமாகும். அதன் மூலமா தான் முதல்ல ஆரம்பிக்க வேண்டும். அதனால தான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, "அர்ஜுனா வந்து தச் சுடணும்" அப்படிங்கிறார். "என்னிடமிருந்து கேள் அர்ஜுனா" அப்படிங்கிறார். என்னிடமிருந்து அர்ஜுனன் கேள் அப்படின்னு. கிருஷ்ணரை விட வந்து மிக உயர்ந்த அதிகாரி வந்து யாரும் கிடையாது. கிருஷ்ணரிடமிருந்து நேரடியாகவோ அல்லது வந்து அவர் மூலம் தூய பக்தர்கள் வந்து கேட்க வேண்டும். அவர் தூய பக்தர் இல்லாம வந்து யாராவது ஒருத்தவங்க சும்மா பகவத்கீதை நான் படிச்சுட்டேன். எனக்கு சான்ஸ்கிரிட் வந்து எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிற வந்து நினைக்கிறவங்க ஒரு பக்தி இல்லாத நபரிடம் வந்து கேட்கக்கூடாது. தூய பக்தர். அத வந்து பரம்பரை மூலமாக வந்தவர் மூலமா கேட்க வேண்டும். கேட்கிறதுனால வந்து ஒரு என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து, கேட்கும்போது வந்து நம்மளுடைய அந்த இதயத்தில் இருக்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளுடைய அந்த அசுத்தங்கள், அந்த அசுத்தங்கள் அந்த அசுத்தங்கள வந்து அந்த பரமாத்மாவாக இந்த இதயத்திலிருந்து நம்முடைய அசுத்தங்களை வந்து முதல்ல வந்து தூய்மைப்படுத்துகின்றார். இந்த அசுத்தங்களை தூய்மைப்படுத்தும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திவ்ய ஞானம். திவ்ய ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளிப்படுகின்றது. வெளிப்படுகின்றது. அந்த மாரி வெளிப்படைந்து என்ன பண்றது? நம்ம வந்து கேட்க வேண்டும், கேட்க வேண்டும்ங்கிறத வந்து நமக்கு ஆசை மீண்டும், மீண்டும், மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாரி வந்து மீண்டும், மீண்டும் கேட்கும்போது, திரும்ப, திரும்ப கேட்கும்போது என்ன ஆயிடுது? நம்மளுடைய அந்த சத்வகுணம் மற்றும் ரஜோகுணம். ரஜோகுணம் வந்து நம்மளை விட்டு நீங்குகின்றது. அப்படி இருக்கும்போது தான் அந்த காமம் மற்றும் நம்மளுக்கு அந்த கோபம், தாபம், அந்த பொறாமை, அந்த குணங்கள். அந்த குணங்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கத் தொடங்கிற்று. அந்த மாரி நீங்கத் தொடங்கும்போது என்ன ஆயிடும்? நம்மளுடைய மனதை வந்து கிருஷ்ணன் மீது வந்து நம்ம வந்து மிகவும் வந்து மீண்டும், மீண்டும், மீண்டும் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நிலைப்படுத்த முடிகின்றது. நிலைப்படுத்த முடிகிறது. அப்ப வந்து நமக்கு வந்து சத்துவ குணத்துல வந்து அதற்கும் மேற்பட்ட சுத்த சத்துவம். சுத்த சத்துவ குணத்துக்கு வந்து வரப்போகின்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இந்த பக்தி சேவை பண்ணும்போது வந்து நமக்கு மிகவும் வந்து ஆனந்தமாக இருக்கின்றது.
அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கும்போது வந்து நம்ம வந்து பகவானை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. முழுமையாக தெரிந்து கொள்கிறது அது பக்தி யோகம். பக்தி யோகத்தை வந்து அப்ப நம்ம அந்த அந்த ஜடம் ஜடத்தில் ஈடுபட்டு பின்னி இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்கள், அந்த முடிச்சுக்களை வந்து அவிழ்க்கின்றது. அவிழ்க்கின்றது வந்து நமக்கு வந்து அப்போ வந்து அசம்சயம் சமக்கிரம் எல்லா விதமான சந்தேகமின்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த கேட்க கேட்பதனால வந்து அதற்கு வந்து அந்த நாட்டம் அந்த நாட்டம் இருந்து அதனால் வருகின்றது. ஏன்னா வந்து பாகவதம்ல வந்து பிரபுபதம் வந்து பலவிதமான ஸ்லோகங்கள் வந்து பாகவதம் வந்து இந்த குறிக்கோள் காட்டுகின்றார். முக்கியமா ஒரு ஸ்லோகம் வந்து நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவைய பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி அப்படிங்கிற நஷ்டங்கிறது வந்து நமக்கு வந்து அப்படியே நமக்கு வந்து எல்லாமே வந்து அழிக்கப்படுகின்றது. பிரயேஷுங்கிறது வந்து ஜீரோ ஆக்கப்படுகின்றது. எல்லா விதமான களங்கங்கள் அபத்திரம் அபத்திரம் பத்திரம்ங்கிறது வந்து ஆம், நமக்கு தெரியும் புண்ணியம். சுபத்திரங்கிறது ரொம்ப புண்ணியம். அபத்திரம்ங்கிறது வந்து ஆம், தி- தி- க- அப்- புண்ணியத்துக்கு எதிர்மறையானது களங்கங்கள். எல்லா விதமான களங்கங்கள் களங்களும் நம்மளை விட்டு நீங்குகிறது எப்ப நித்தியம் பாகவத சேவையா நித்தியம் பாகவத சேவையா திரும்ப 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 வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து பாகவதத்தை கேட்கும்போது பகவத்கீதையை கேட்கும்போது திரும்ப திரும்ப நித்தியம் கேட்டுட்டே இருக்கும்போது வந்து பகவதி உத்தம ஸ்லோகை பக்தி யோகத்தில் ஈடுபடும் போது வந்து அப்படி கேட்டே இருந்தா என்ன ஆகும் பக்தி பவதி நைஷ்டகி அப்படின்னு அப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய பக்தி வந்து நிலை பெறும் நிலை பெறும். முதல்ல ஆரம்பத்தில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நிலை தடுமாறும். ச- நம்ம வந்து ரெகுலராக இருக்க மாட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நித்தியம் பாகவத சேவையா கேட்டே இருக்கும்போது வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் நமக்கு வந்து நம்முடைய பக்தி வந்து நிலை பெறும். பக்தி நிலை பெறும். அப்போதான் வந்து பக்தி யோகத்தில் வந்து நிலையாக ஈடுபட வேண்டும் முடியும். அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன கேட்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறேன் என்ன கேட்கணும் அர்ச்சனா நான் என்ன சொல்ல போறேன் என்ன சொல்ல போறேன் கேளு அர்ஜுனா அப்படின்னாரு. இப்போ வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறேன். ஞானம் தேவம்ச விஜானம் இதம் வக்ஷம் யசேஷதः யஜ் ஞாத்வா நேக பூயோ ந ஞாத்வாம் அவசிஷ்யத்தே. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதை அறிந்தபின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. இதை அறிந்தபின் நீ அறிய வேண்டியது ஏதும் இருக்காது. இது தெரிஞ்சுக்கிட்டா அர்ஜுனா இதுக்கு மேல நீ தெரியறது வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அஹ் ஞானம் தேகம் விஞ்ஞானம் அப்படிங்கிறார். நான் வந்து அர்ஜுனா உனக்கு என்ன சொல்ல போறேன் என்னை பற்றிய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்லப் போகின்றேன் அப்படின்னு. அதுதான் அதனுடைய அத்தியாயத்தினுடைய தலைப்பு. ஞான விஞ்ஞான யோகம். ஞான விஞ்ஞான யோகம். ஞானம் அப்படிங்கிறது அப்படின்னா என்ன வந்து அறிவு. பொதுவாக வந்து ஞானம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏட்டறிவு அப்படிம்போம். விஞ்ஞானம்ங்கிறது வந்து ஆஹ், அந்த அனுபவபூர்வமாக அறிந்த அறிவு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணி உணர்ந்து இப்போ வந்து நமக்கு புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது அது வந்து ஏட்டறிவில் உள்ளது. அது வந்து ஒன்று தூக்கி போட்டு கீழே விழுந்த போனே ஓ ஆமாம் கண்டிப்பாக வந்து புவி ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது வந்து விஞ்ஞானம். பொதுவாக அந்த மாதிரி. ஆனால் கிருஷ்ணன் இந்த இடத்துல சொல்கிறது வந்து கொஞ்சம் வேறுபட்டது. அது ஞானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து புலன்களை கொண்டு அறியக்கூடிய அறிவு. அதுவும் அசாதாரணமான அறிவு. சாதாரண அறிவு கிடையாது. அதுவும் வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே சொல்லக்கூடியது வந்து அவருடைய பக்தியை பற்றி சொல்ல போறார். இங்கே வந்து நமக்கு வந்து சாதாரண பக்தினா வந்து இந்த அறிவுனா வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது அது வந்து சாதாரண அறிவு. இங்கே வந்து அசாதாரணமான அறிவு கிருஷ்ணரை பற்றிய அறிவு. அதை பற்றி சொல்லப்படுது ஞானம். அஹ், தேகம் அப்படிங்கிறது உனக்கு நான் சொல்ல போறேன் அர்ச்சனா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை விஞ்ஞானத்தையும் பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது. விஞ்ஞானம்ங்கிறது வந்து இங்கே வந்து என்னது தெய்வீக அறிவு. தெய்வீக அறிவு அந்த ஞானம்ங்கிறது வந்து புலனை பற்றி சரி அறிந்து கொள்ளக்கூடிய அசாதாரணமான அறிவு. அதுவும் சாதாரணமான அறிவு கிடையாது அசாதாரணமான அறிவு. அப்புறம் இந்த தெய்வீக ஞானத்தையும் சொல்ல போகின்றேன். தெய்வீக ஞானங்கிறது வந்து மற்றும் அந்த தெய்வீக ஞானத்தை எப்படி உணர்ந்து கொள்வது. விஞ்ஞானங்கிறது வந்து உணர்ந்து கொள்வது. அந்த தெய்வீக ஞானத்தை எப்படி உணர்ந்து கொள்வது அதையும் சொல்ல போகின்றேன் அர்ச்சனா அப்படிங்கிற ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இரண்டையும் பற்றி நான் சொல்கின்றேன். புலன்கள் உணரக்கூடிய அறிவு மற்றும் வந்து தெய்வீக அறிவு.
அதை வந்து எப்படி உணர்ந்து கொள்வது? 2யும் பத்தி நான் வந்து சொல்லப் போகின்றேன் அர்ச்சனா. இப்ப ஞானத்தை பற்றி வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லப் போறாருன்னா வந்து, அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி, இந்த ஜட இந்த ஜட சக்தி எப்படி இயங்குது? என்னுடைய ஆன்மீக சக்தி எப்படி இயங்குகின்றது? அப்படின்னு சொல்லப் போறாரு. அப்புறம் வந்து விஞ்ஞானம். விஞ்ஞானம்ங்கிறது வந்து எப்படி சொல்லப் போறாருன்னா வந்து, கிருஷ்ணர் வந்து அவரைப் பற்றி சொல்லப் போகின்றார். என்னுடைய மனோபாவம் என்ன? என்னுடைய இனிமை என்ன? ம். என்னுடைய மகத்துவம் என்ன? என்னுடைய ஞானங்கிறது வந்து அவருடைய மகத்துவம், மேன்மை பற்றியது. விஞ்ஞானங்கிறது வந்து அவருடைய இதயத்தை பற்றியது. அவருடைய அந்த ஒரு ஸ்வீட்னஸ், கிரேட்னஸ் அண்ட் ஸ்வீட்னஸ். ஞானம்ங்கிறது அவருடைய கிரேட்னஸ். விஞ்ஞானங்கிறது வந்து அவருடைய ஸ்வீட்னஸ். அதைப் பற்றி சொல்வது. அந்த அந்த ஐஸ்வர்யங்கள் அதைப் பற்றி சொல்வது வந்து ஞானம். அவரைப் பற்றி எப்படி வந்து அவருடைய பக்தர்களிடம் வந்து அவர் வந்து பழகுகின்றார். பக்தர்களிடம் வந்து எப்படி வந்து அவர் வந்து பாதுகாக்கின்றார். அவருடைய அ அந்த குணங்கள் என்ன? அவரிடம் எப்படி வந்து நம்மை வந்து அணுகுவது? அதைப் பற்றி கிருஷ்ணர் சொல்லப் போறார். 2யுமே பத்தி சொல்லப் போகிறேன் அர்ச்சனா. 2யுமே பத்தி சொல்லப் போகிறேன். 2யும் பற்றி முழுமையாக சொல்லப் போகின்றேன். அப்புறம் வந்து முழுமையாகனா இதைப் பத்தி வந்து எதையும் விடாம சொல்லப் போகிறேன் அர்ச்சனா அப்படிங்கிறார். அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து, உனக்கு கேட்கிறதுக்கு வந்து வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறார். எந்த ஒரு அறிவு இருந்தால் போதும் அர்ஜுனா. வேற வந்து எந்த ஒரு அறிவும் தேவையில்லை. தேவையில்லை அப்படிங்கிறார் கிருஷ்ணர். தேவையில்லை அப்படிங்கிறார். அந்த கிருஷ்ணர் வந்து என்ன பண்ண போறாருன்னா வந்து, இப்ப அந்த 6 அத்தியாயங்கள்ல வந்து முக்கியமா வந்து இந்த 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயத்துல வந்து அவருடைய ஞானத்தைப் பற்றி சொல்லப் போகின்றார். அவருடைய சக்தி, அவருடைய ஐஸ்வர்யங்கள். அதைப் பத்தி தான் 7வது அத்தியாயத்திலும், 8வது அத்தியாயத்திலும் சொல்லப் போறார். 9வது அத்தியாயத்துல வந்து அவருடைய விஞ்ஞானம். அவரைப் பற்றி அவருடைய தெய்வீகத்தன்மை. அவர் எப்படி வந்து எல்லாரிடமும் இனிமையுடன் இருக்கின்றார். அவருடைய அந்த குணங்கள் என்ன? அவருடைய பக்தர்களிடம் வந்து எப்படி வந்து அவர் அணுகுகின்றார்? அதைப் பத்தி அவர் சொல்லப் போறார். 9வது அத்தியாயம், 10வது அத்தியாயத்திலும் வந்து முக்காவாசி வந்து பாதி, பாதி 10வது அத்தியாயம். அந்த அவருடைய ஞானம் மற்றும் விஞ்ஞானம் வந்து பாதி, பாதியானது. அந்த பகவத்கீதையில வந்து அந்த நடு 2 அத்தியாயம். இந்த அத்தியாயம் பார்த்தா அந்த 9வது அத்தியாயம் மற்றும் 10வது அத்தியாயம். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து மிகவும் வந்து ஒரு ரகசியமான ஒரு ஞானத்தைப் பத்தி இப்ப சொல்லப் போறேன் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த 9வது அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிப்பார். அதுதான் வந்து அந்த விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தைப் பற்றி அந்த 9வது அத்தியாயத்துல வந்து 10வது அத்தியாயத்துல வந்து முக்கியமா சொல்லப் போறார் கிருஷ்ணர். 10வது அத்தியாயத்துல வந்து முக்கியமா ஒரு 4 ஸ்லோகங்கள். அதுதான் வந்து சதுஸ்லோகி அப்படிம்பாங்க. அந்த பகவத்கீதையினுடைய இந்த சாரம். அந்த 4 ஸ்லோகங்கள் தெரிஞ்சா, அது எல்லாமே தெரிஞ்ச மாரி. அதைப் பத்தி வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அந்த 9வது அத்தியாயத்திலும், 10வது அத்தியாயத்திலும் அவருடைய முக்காவாசி அவருடைய அந்த விஞ்ஞானத்தைப் பற்றி சொல்லப் போகின்றார். அந்த மீதி இதுல வந்து அவருடைய முக்காவாசி அவருடைய ஞானத்தைப் பற்றி சொல்லப் போகின்றார். ம். அந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் அதைப் பற்றி தெரிந்தவங்களும், ஏன்னா வந்து இந்த வந்து நம்ம வந்து ஞானம் வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா, இந்த 2க்கும் உள்ள மூலம். இந்த ஜட உலகம், ஆத்மா, பரமாத்மா. இது 2க்கும் உள்ள மூலம். அதைப் பற்றிய அறிவு தான் உண்மையான அறிவு, திவ்யமான அறிவு. இதைப் பத்தி தான் கிருஷ்ணர் வந்து சொல்லப் போறாரு. ஏன் சொல்லப் போறாருன்னா வந்து, கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஏன் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு? ஏன்னா வந்து அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் மீது வந்து பொறாமை இல்லை. பொறாமை இல்லை மற்றும் அவருடைய நண்பன். அது ஏற்கனவே வந்து 4வது அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அது அதனால வந்து நான் வந்து சொல்லப் போறேன் அப்படின்னாரு. அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லப் போறாரு அடுத்த ஸ்லோகத்துல வந்து, இந்த அறிவு வந்து அர்ஜுனா, அவ்வளோ எளிதாக யாராலும் பெற முடியாது. அப்படிங்கிறது வந்து பக்திங்கிறது வந்து அறிவதை வந்து எளிது கிடையாது அர்ஜுனா. அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப் போறாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாம் அபிசித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதः. 1000 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். கிருஷ்ணர் வந்து பக்தி யோகத்தை பின்பற்றுபவர்கள் வந்து எவ்வளவு அரிது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் வந்து இதுல சொல்றாரு. மனுஷ்யானம் சகஸ்ரேஷு அப்படிங்கிறார். சகஸ்ரநாமம். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவோம். சகஸ்ரநாமம்னா 1000. சகஸ்ரேஷுன்னா பல்லாயிரம். பல்லாயிரம் மனிதர்களில் வந்து 1000 1000 மனிதர்களில் வந்து கஷ்டித் யததி சித்ததே. ஒருத்தர் பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து ஒருத்தங்க தான் வந்து பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். இந்த பக்தி யோகம்.
பாதையை பின்பற்ற வந்து பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து ஒருத்தன் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ண முதல். வந்து நமக்கு வந்து இந்த மனித பிறவி எடுத்ததே வந்து பக்குவம் அடைவதற்காண்டி தான். பக்குவம் அடைவதற்கான அத வந்து உண்மையிலே புரிந்து, அத வந்து நம்ம வந்து அ பக்குவத்தை அடைய முயற்சி செய்றவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் பக்தி யோகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் தான் அப்படிங்கிறார். அந்த பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள்ல வந்து அந் அந்த பக்தி யோகத்தில வந்து பக்குவம் அடைய முயற்சி செய்பவர்கள்ல வந்து ஒரு சிலர் தான் அதிலயும் வந்து பக்குவம் அடைகின்றார்கள் அப்படிங்கிறார். நெறைய பேர் முயற்சி செய்யலாம். அதுல வந்து ஒரு சிலர் தான் வந்து அந்த முயற்சியில் வெற்றியும் அடைகின்றார்கள் அப்படிங்கிறார். அந்த மாரி வெற்றி அடைந்தவர்கள்ல வந்து எதத்தாம் அபிசித்தானாம் அப்படிங்கிறார். அந்த மாரி பக்குவம் அடைந்தவர்கள் கூட கஷ்டின் மாம் வேத்தி தத்வதக அப்படிங்கிறார். என்னை பற்றி என்னை பற்றி வேத்தி தத்வதக என்னை பற்றி முழுமையாக, உண்மையாக அறிந்தவன் வந்து அதிலும் ஒரு சிலர் தான் அர்ஜுனா அப்படிங்கிறார். ஸோ கிருஷ்ணரை பற்றி புரிந்தவர்கள் வந்து எவ்வளவு அரிது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் இதில வந்து சொல்றார். முழுமையா தெரிந்தவர்கள். கிருஷ்ணரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னா அவருடைய பிறப்பு, அவருடைய செயல்பாடுகள், அதைப் பற்றி வந்து எந்த ஒரு சந்தேகமும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி உண்மையாக புரிந்து கொள்வது. அந்த மாரி புரிந்து கொள்பவர்கள் வந்து எவ்வளவு அரிதானவர்கள், எவ்வளவு அரிதானவர்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து 4வது சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. ஜன்ம ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக त्यक्त्वा தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாம் ஏத்தி சோ அர்ஜுனா அப்படின்ற கருத்து. ஏன்னா வந்து என்னுடைய பிறப்பு, எவன் ஒருவன் என்னுடைய பிறப்பு மற்றும் என்னுடைய செயல்பாடுகள் அவரைப் பற்றி உண்மையாக தெரிந்து கொள்கின்றான். என்னுடைய தெய்வீக பிறப்பு மற்றும் என்னுடைய தெய்வீக செயல்பாடுகள் உண்மையாக புரிந்து கொள்கின்றான் அர்ஜுனா, அவன் வந்து இந்த ஜட உலகை விட்டு நீங்கிய பின் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. என்னுடைய தெய்வீக உலகத்தை அடைகின்றான் அப்படின்னு கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதத்தான் வந்து அவரு சொல்றாரு கிருஷ்ணர். ஆனா அந்த தத்துவத்தக கிருஷ்ணரைப் பற்றி உண்மையாக புரிந்து கொள்வது வந்து மிகவும் அரிதானது. மிகவும் அரிதானது அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல. ம். ஏன்னா வந்து நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள்ல ஒருத்தங்க தான் வந்து யார் ஆத்மானா என்ன? உடல் என்ன? அப்படிங்கிற பூரண உண்மை என்ன? அப்படிங்கிறது வந்து நாட்டம் கொள்வதே வந்து ஒரு சிலர் தான். ஏன்னா முக்காவாசி பேர் என்ன பண்றாங்க, அந்த உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு மற்றும் தற்காலத்துக் கொள்ளுதல். அது 4 விதமான ம் விஷயங்கள். அதெல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. மிருக வாழ்க்கை. மிருக வாழ்க்கையில வந்து இருக்காங்க. ஆனா இந்த ஆன்மீக உலகத்துல வந்து யாருமே வந்து ஒரு ஆர்வம் இல்லாமலாம் இருக்காங்க. ஆனா வந்து அந்த ஆத்மா மற்றும் பரமாத்மா அத உணர்வதற்கு வந்து என்ன இருக்கு? ஞான யோகம் இருக்கு, தியான யோகம் இருக்கு, சாங்கிய யோகம் இருக்கு. அந்த மாரி வந்து முதல் 6 அத்தியாயங்கள வந்து கிருஷ்ணர் வந்து வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ஞானத்தில் ஈடுபடுகிறவர்கள். யார் வந்து ஞானத்தை வந்து பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவருக்கு வந்து உடையவர்களுக்காண்டியது. அந்த கிருஷ்ண உணர்வுகள் இருப்பவர்கள், கிருஷ்ண உணர்வுகள் இருப்பவர்கள் மட்டும் தான் வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வந்து ஆன்மீகர்கள் வந்து ஏற்கனவே பார்த்த மாரி வந்து அவங்க வந்து பிரம்மனை உணர்ந்து கொள்ளலாம். ஆம். அந்த அதே மாரி வந்து அந்த தவம் புரிபவர்கள் தியான யோகி. தியான யோகி வந்து பரமாத்மாவை உணர்ந்து கொள்ளல். ஆனா வந்து அதெல்லாம் வந்து கிருஷ்ணரை புரிந்துகிட்டது வந்து மிகவும் எளிதானது. கஷ்டம் கிடையாது. அத வந்து புரிந்து கொள்வது. ஆனா கிருஷ்ணர் தான் பரம புருஷர். அவர் வந்து பிரம்ம ஞானத்திற்கும், பரமாத்மாவிற்கும் அப்பாற்பட்டவர். அப்பாற்பட்டவர். அப்படின்னு வந்து குழப்பம் இல்லாமல் வந்து தெரிந்து கொள்வது வந்து வந்து மிகவும் வந்து ஒரு சிலர் தான். அவரை வந்து அந்த மாரி ஒரு குழப்பமின்றி தெரிந்து கொள்வது வந்து கடினமானது. கடினமானது. வந்து இப்போ வந்து வந்து ஒரு ஒரு கிராப் ஸ்கேல்ல பார்த்தோம்னா வந்து அந்த கருமி பலநோக்கு செயல்களில் ஈடுபடுபவர்கள். அவங்க பார்த்தா அந்த இந்த இந்த நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்காங்க. அந்த அந்த மைனஸ் ஆக்சிஸ்ல. அந்த ஞானிங்கிறவர் வந்து அட்லீஸ்ட் 0ல இருக்காரு. நான் வந்து உடல் இல்ல, நான் ஆத்மா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்காரு. நான் வந்து ஆனா பரமாத்மாவுல கலந்துக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. பரமாத்மாவுல கலந்துக்கணுங்கிறது வந்து பரமாத்மாவுல கலந்துக்கிட்டா வந்து பரமாத்மா இல்ல சாரி பிரம்மஜோதி. பிரம்மஜோதியில வந்து கலந்துட்டா வந்து என்ன பண்றது பிரம்மஜோதியில கலந்துட்டு? அது வந்து இந்த லைட் பூச்சிய பிடிக்கிறதுக்காண்டி ஒரு எண்ணெய் பேப்பர் வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பூச்சி ஒட்டிக்கிடுச்சுனா வந்து அப்படியே எங்க அசைய முடியாம அப்படியே இருக்கும். அது மாரி இருக்க வேண்டியது தான். எங்க அசையாம அப்படியே இருக்கிறது. அத வந்து நம்ம நெனச்சு பார்த்தாலே நமக்கு வந்து அதுல வந்து என்ன இருக்கு? அதுல வந்து ஒரு இன்பம் கிடையாது. எதுவுமே இல்ல. எ சோ நம்ம வந்து ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு 0 வருது. ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்மாவினுடைய செயல்பாடுகள் என்ன? ஆத்மாவினுடைய செயல்பாடுகள் என்ன? தெரிந்து கொள்வது. அதுதான் பக்தர். ஆத்மாவினுடைய செயல்பாடுகள் வந்து அந்த 9 வகையான
பக்தி சேவையில் வந்து ஈடுபடுவது. நமக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, பௌதீக உலகத்துல வந்து நம்ம செயல்படணும். பௌதீக உலகத்துல வந்து நம்ம வந்து கர்மத்துல ஈடுபடணும். பௌதீக உலகத்துல தான் வந்து ஒரு உருவங்கள் இருக்கு. பௌதீக உலகத்துல தான் வந்து அந்த அ உறவினர்கள் உறவினர்கள் உறவுகள் இருக்கின்றது. ஆன்மீகத்துக்கு போயிட்டா எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பேப்பர்ல ஒட்டுன பூச்சி மாரி அப்படியே இருக்க வேண்டியது தான். அது கேட்கறதுக்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஆடா இருக்கு இல்லையா? வந்து எப்படி பௌதிகம் ஆன்மீகம் தான் சிறந்தது அப்படின்னா வந்து ஆன்மீகம் வந்து போயிட்டு வந்து அப்படியே வந்து ஒரு கலந்துட்டு ஒண்ணும் இல்லாம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து அங்க வந்து ஆன்மீகத்துல வந்து என்ன இருக்குன்னா வந்து, நமக்கு வந்து ஆன்மீக சொரூபம் இருக்கின்றது. சொரூபம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சொரூபம் இருக்கு. ஆன்மீக உலகத்துல. அந்த சொரூபத்துல இருக்க போறோம். அந்த சொரூபத்துல என்ன பண்ண போறோம்? ஆன்மீக பற்றுதல், பக்தி தொண்டு, பக்தி தொண்ட புரிந்து கொண்டு இருக்க போகின்றோம். அவங்க வந்து இதே மாரி வந்து நமக்கு வந்து ஆன்மீகம் வந்து தொடர்பு இருக்கின்றது. ஆன்மீக உறவு இருக்கின்றது. ஒரு குருவுக்கும், சிஷ்யனுக்கும் உள்ள தொடர்பு வந்து என்றுமே வந்து விடுபடுவதில்லை. ஆன்மீக உலகத்திற்கு போய் வந்து தொடரப் போகின்றது. இன்னைக்கு நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போகின்றோமோ, நமக்கு வந்து தீட்சை கொடுத்த குருவினுடைய அந்த தொடர்பு வந்து ஆன்மீக உலகத்துக்கும் வந்து தொடரப் போகின்றது. அந்த மாரி தான் நம்ம வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து பக்தி யோகம். பக்தி யோகம். ஆன்மீக நம்ம வந்து என்னைக்கு வந்து ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோமோ, ஆத்மாவினுடைய செயல்பாடுகள் என்ன? அப்படின்னு தெரிஞ்சு அதில் வந்து ஈடுபடுவது. 9 விதமான பக்தி நெறிமுறைகளில் ஈடுபடுவது. அதுதான் வந்து பக்தி யோகம். ம். பக்தி யோகம். கிருஷ்ணர் தான் வந்து பரமபுருஷ பகவான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் வந்து ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். சர்வ காரண காரணம். அவர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம். நம்ம நடக்கக்கூடிய எல்லா காரணங்களுக்கும் அவர் தான் காரணம். அப்படிங்கும்போது வந்து அதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? கிருஷ்ணர பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம் முழுமையா. அவர் தான் அவரைப் பற்றி சர்வகாரண காரணம். அப்படிங்கும்போது அதற்கு மேல் தெரிவதற்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை. அதத்தான் வந்து அவர் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணா நீ இது 2யும் தெரிஞ்சுக்கிட்டீன்னா, என்னுடைய சாதாரண அறிவு, ஞானம் மற்றும் என்னுடைய விஞ்ஞானம் 2யும் சொல்லப் போறேன். தெய்வீக ஞானம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து அதுக்கு மேல வந்து உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல கிருஷ்ணா, அர்ஜுனா அப்படிங்கிறாரு. சர்வ காரண காரணம். அதான் அதுக்கு மேல வந்து தெரிஞ்சுக்கிறது எதுவும் இல்ல. அத வந்து யாரால தெரிஞ்சுக்க முடியும்? அப்பன்னா வந்து இந்த 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 கிராஃப்ல பார்த்த மாரி இந்த மைனஸ்ல இருக்கிறவங்களாலும் தெரிஞ்சுக்க முடியாது. 0வால இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்க முடியாது. யாரு பக்தர்களாக இருக்கின்றார்களோ, அவங்களால மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நெறைய பேர் வந்து பக்தன்னா என்ன சும்மா நீ பாட்டுக்கு உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்க, பிரசாதம் சாப்பிட்டுட்டு இருக்க, எளிமையானதுன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பக்தர் ஆகலாமே! இல்ல தியானம் பண்றது தான் கஷ்டம். அதுதான் வந்து சரியான முறை அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு க த துறவு மேற்கொண்டு ஏதாவது ஒரு காட்டுக்கு போய் பண்றது அப்படின்னு சொல்லி. ம். அது வந்து வந்து பக்தியினுடைய பாதை வந்து எளிமையானது கிடையாது அப்படின்னு கிருஷ்ணன் இங்க சொல்ட்டாரு. எவ்வளோ பேருக்கு கிடைக்குதுங்கிறது கிருஷ்ணன் சொல்ட்டாரு. பக்தியினுடைய பாதை வந்து எவ்வளோ பேருக்கு கிடைக்குது? 1000த்துல ஒருத்தன் தான் முயற்சி செய்றான் அப்படிங்கிறார். அதுல முயற்சி செஞ்சு பக்குவப்பட்டவங்கள்ல இருந்து ஒரு சிலரே வந்து என்னைய வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்படிங்கும்போது பக்தி பாதைகள் வந்து கடினமானது தான். கடினமானது. மித்த பேர் வந்து பக்திங்கிறது ஈஸி அப்படின்னா வந்து அவங்க வந்து பயிற்சி செய்வது வந்து உண்மையான பக்தி கிடையாது. உண்மையான பக்தி கிடையாது. நான் நான் தினசரி கோயில் போயிட்டு வந்தாலே வந்து பக்தன்னு சொல்லி ஒரு எல்லாரும் நெனச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது பக்தர் அப்படின்னாலே வந்து விஷ்ணுவுக்கு வந்து வணங்குவது. அதுதான் பக்தன்களுடைய உண்மையான அர்த்தம். அந்த மாரி ஒரு பக்தி சேவையில் ஈடுபடுவது வந்து மிகவும் கடினமானது. மிகவும் கடினமானது. அந்த மாரி பக்தி சேவையில் ஈடுபடுவது தான் வந்து என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ம். அந்த மாரி சாஸ்திரங்கள் வந்து அந்த ம் அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரங்கள். அதை அலட்சியப்படுத்திட்டு நம்ம வந்து நம்ம வந்து பின்பற்றுறது இது எல்லாமே வந்து தேவையற்ற தொந்தரவு அப்படின்னு சொல்லி வந்து ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமத்துல வந்து சொல்றாரு. வேற எல்லாமே வந்து நான் சும்மா அத பின்பற்றேன், இத பின்பற்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேங்கிறதெல்லாம் வந்து வெறும் தொந்தரவு தான். அத வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு தெரிந்து கொள்றதுக்கு ஒரு பொழுதும் முடியாது. அ அப்படி. பக்திங்கிறது வந்து கடினமானது. கடினமானது. ஓ அ ஏன்னா வந்து அவங்களால வந்து என்னன்னா வந்து உள்ளதை உள்ளபடி அறிவதில்லை அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் ஏன் சொல்றாரு அப்படின்னா வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியல. வேற பின்பற்றவங்க எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சேவகனா ரதையோட்டியா இருந்தாரு அர்ஜுனனுக்கு. எப்படி வந்து யசோதைக்கு வந்து ஒரு அ கட்டும்போது வந்து பேசாம இருந்தாரு கிருஷ்ணர். அப்படிங்கிறத வந்து அவங்களால வந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா தேவர்களும் கூட குழம்பிர்றாங்க. தேவர்களும் கூட குழம்பிர்றாங்க. அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, "மாம் து வேத ந கஞ்சன" அப்படிங்கிறாரு. என்னைய வந்து யாரும் வந்து உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணர் சொல்லுவாரு பின்னாடி.
இந்த அத்தியாயத்துல வந்து என்னை வந்து யாருமே வந்து உள்ளபடி புரிஞ்சுக்கல அர்ஜுனா அப்படிம்பாரு. உள்ளபடி புரிஞ்சுக்கல. அப்புறம் வந்து என்ன சொல்லுவாரு, அந்த மாரி இருக்கிறது வந்து மகாத்மா சுதுர்லபக அப்படிங்கிறார். வந்து ரொம்ப அரிதானவர் அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து சொல்லுவாரு. அ அதுதான் இதுலயும் சொன்னாரு. கச்சின்மாம் வேத்தி தத்வதக அப்படின்னாரு. உண்மையிலே என்னை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா அப்படிங்கிறாரு. தத்துவவாதியா இருந்தா கூட வந்து கிருஷ்ணரை உள்ளபடி அணிவது வந்து தூய பக்தர்களால் மட்டும் தான் முடியும். தூய பக்தர்களால் மட்டும் தான் முடியும். ஆம். ஏன்னா வந்து அவர் வந்து ம். ஏன்னா வந்து அவர் வந்து எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவருடைய சர்வசக்தி, ஐஸ்வர்யம், செல்வம், புகழ், பலம், அ அ அழகு, அறிவு, துறவு எல்லாவற்றையும் அறிந்து மற்றும் அவருடைய கருணை, அவருடைய அந்த கிரேட்னஸ், ஸ்வீட்னஸ், ஞானம் தான் கிரேட்னஸ், விஞ்ஞானம்ங்கிறது வந்து ஸ்வீட்னஸ். வந்து நமக்கு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறனால வந்து இதுதான் வந்து நமக்கு அழகா ஞாபகம் இருக்கும். அதனால வந்து நான் சொல்றேன். அந்த நான் வந்து பிரம்ம ஞானத்தினுடைய இறுதிச் சொல் வந்து பகவான் தான். பகவான் தான். அதுதான் வந்து அந்த 3 விதமான விதத்தில அவரை தெரிந்து கொள்வது. அதில வந்து இறுதி வந்து பகவான் தான். அது வந்து எப்படி நம்ம வந்து ஜடப்புலன்கள், மழுங்கிய ஜடப்புலன்களைக் கொண்டு யாரும் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. அறிய முடியாது. ஆனால் அவர் தனது பக்தர்களின் திவ்யமான அன்பு தொண்டினால் மகிழ்வுற்று தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். கிருஷ்ணரே வந்து அவரைப் பற்றி நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால், அவரைப் பற்றி நம்முடைய புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோதான். கிருஷ்ணர் தான் நம்மள வந்து அவரைப் பற்றி சொல்லணும். ஏன்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்மளுடைய புலன்கள் வந்து மழுங்கிய ஜடப்புலன்கள். மழுங்கிய ஜடப்புலன்கள். அதைப் பற்றி நம்ம வந்து கிருஷ்ணரைப் பற்றி அதை வச்சு நம்ம கிருஷ்ணர தெரிஞ்சுக்கணும் முயற்சி செய்றது வந்து முடியாது. கிருஷ்ணரை தான் வந்து அவரைப் பற்றி வெளிப்படுத்த வேண்டும். துருவ மகாராஜ். துருவ மகாராஜ் வந்து முதல்ல போனது வந்து என்ன பண்ணாரு? எதுக்காண்டி போனாருன்னா வந்து, அ "என் தந்தைய விட எனக்கு பெரிய ராஜ்யம் வேணும்" அப்படின்னு சொல்லி போனாரு. போனோனே வந்து அதுக்கு வந்து தானா அவர் வந்து நாரத முனியினுடைய சங்கமம். சங்கத்தினால வந்து அவர் வந்து அந்த தியானம் செஞ்சுட்டே இருக்கும்போது வந்து அவருடைய மனது வந்து தூய்மை அடைகின்றது. தூய்மை அடைந்து கிருஷ்ணர் வந்து அங்க விஷ்ணு வந்தவுடன் வந்து நான் வந்து ஒரு உடைந்த கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லி வந்து தெரிஞ்சுட்டு வந்து கிருஷ்ணரைப் பற்றி புகழ்ந்து பாட வந்து நினைக்கிறாரு அவர் வந்து. 5 வயது சிறுவன். 5 வயது சிறுவனுக்கு வந்து அவரை வந்து போற்றி பாடுறதுக்கு என்ன தெரியும்? குருகுலம் போல ஒண்ணும் படிக்கல, எதுவுமே இல்ல. கிருஷ்ணர் வந்து அந்த விஷ்ணு அவருடைய சங்கு. சங்கை வந்து துருவ மகாராஜனுடைய தலை மேல வைப்பார். உடனே வந்து அவருக்கு வந்து அவரை புகழ்ந்து வந்து அவரை பற்றி அந்த கீர்த்தனம், அ அர்ச்சனம் அவரைப் பற்றி அந்த அந்த வந்தனம் அந்த அவரைப் பற்றி அந்த போற்றி வந்து பாடிட்டே இருப்பாரு. அவருடைய பிரேயர்ஸ் வந்தனம். வந்து இப்ப அவர் வந்து சொல்லிட்டே இருப்பார். சொல்லிட்டே இருந்தவுடனே வந்து எப்படி அவருக்கு தெரிய வந்ததுன்னா வந்து, பகவான் கிருஷ்ணர் வந்து வெளிப்படுத்துகிறார். கிருஷ்ணர் வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுதுதான் வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும். எப்போ அவர் வந்து வெளிப்படுத்துவார்? நம்ம எப்போ வந்து பக்தி சேவையில் ஈடுபடுகின்றோம்? 9 விதமான பக்தி தொண்டில் நம்மளாவே ஈடுபடுத்துகின்றோம். ம், ம். மனம் நம்மளாவே வந்து மனம் ஒடுங்கி, அதில வந்து ஒரு ஆர்வத்துடன், உற்சாகத்துடன், நம்பிக்கையுடன், பொறுமையாக ஈடுபடுத்துகின்றோமோ, அப்பொழுதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை வெளிப்படுத்துவார். அந்த மாரி இருக்கவங்க வந்து மிகவும் அரிதானவர். மிகவும் அரிதானவர். அந்த இதான் அன்னைக்கு பார்த்த 3 ஸ்லோகங்கள். இந்த 3 ஸ்லோகங்கள்ல வந்து முதல் பகுதியில வந்து கிருஷ்ணர் வந்து அந்த அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தினுடைய புகழைப் பற்றி சொல்கின்றார். அவருடைய ஞானத்தினுடைய புகழைப் பற்றி சொல்கின்றார். முதல்ல வந்து என்ன சொல்றாரு? "அர்ஜுனா, என்னைப் பற்றி கேள். கேள்" அப்படிங்கிறார். "என்னைப் பற்றி கேட்பதால், நீ என்னைப் பற்றி தெரிந்து கொள்வாய். என்னுடைய உணர்வில் இருப்பாய். என்னில் நிலைநிறுத்துவாய்" அப்படிங்கிறார். என்ன கேட்கணும்? என்ன சொல்லப் போறார் கிருஷ்ணர்? அவருடைய ஞானம் மற்றும் விஞ்ஞானம். ஞானம்ங்கிறது வந்து அவருடைய பிரம்மாண்டம். அது வந்து "பக்தாராம் யக்ஞதவசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரட்சதி" அப்படின்னு. அதில வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? "போக்தாராம் யக்ஞதபஸாம்" எல்லா தவத்துக்கும் வந்து அனுபவிப்பாளன் நான் தான் அப்படின்னாரு. அப்புறம் வந்து "சர்வலோக மகேஸ்வரம்" எல்லா லோகத்துக்கும் சிறந்தவன் நான் தான் அப்படின்னாரு. அது 2மே வந்து அவருடைய பிரம்மாண்டத்தை குறிப்பிடுகின்றது. அதுதான் அவருடைய ஞானம். பிரம்மாண்டத்தை குறிப்பிடுகின்றது. அடுத்து வந்து என்ன சொன்னார்? "சுகிருதாம் சர்வபூதானாம்" அப்படிங்கிறார். எல்லா உயிர்வாழிகளினுடைய உற்ற நண்பன் நான் தான். அது வந்து அவருடைய ஸ்வீட்னஸ். அவருடைய எப்படி வந்து அவர் வந்து ஒரு நபர், ஒரு நபர், ஒரு இனிமையான நபராக எப்படி எல்லாரிடம் இருக்கின்றார். அதைப் பற்றி சொல்கின்றார். ஆனா அந்த மாரி வந்து என்னுடைய ஞானம் மற்றும் விஞ்ஞானம் நெறைய பேருக்கு ஞானம் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா வந்து அவருடைய விஞ்ஞானம் 2யும் அறிந்தவர்கள் வந்து அர்ஜுனா மிகவும் அரிதானவர்.
மிகவும் அரிதானவர். மிகவும் அரிதானவர். மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யத் சித்தையே விததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்வதக. 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவமடைய முயற்சி செய்யலாம். அவ்வாறு பக்குவமடைந்தவர்கள் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். ம். அந்த ஞானத்தில் அறிந்து கொள்வது. அததான் வந்து முதல்ல சொல்லணும். அதுவே அதுவே வந்து மிகவும் வந்து யோக பயிற்சியில் ஈடுபடுவதே மிகவும் அரிதானது அர்ஜுனா அப்படிங்க. 1000 மனிதர்கள்ல வந்து ஒரு சிலர்கள் ஈடுபடுறாங்க. அதிலும் வந்து பக்தி யோகத்தில் அதில வந்து அந்த அது வந்து முழுமையடைந்து கிருஷ்ணர் தான் வந்து பகவான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, அந்த பக்குவத்தை அடைந்து, அதற்கப்புறம் அவரை வந்து உண்மையாக தெரிந்து கொள்ளணும். ம். அவர் வந்து வந்து அர்ஜுனா மிகவும் அரிது, மிகவும் அரிது அப்படிங்கிறார். இது வந்து நமக்கு வந்து பக்தி யோகத்தினுடைய சிறப்பை வந்து கிருஷ்ணர் சொல்றது. இந்த பக்தி யோகத்தினுடைய சிறப்பு. அதை பற்றி தெரிந்து கொள்வது. அது வந்து மிகவும் அரிது அர்ஜுனா. அதுதான் வந்து ரகசிய அறிவு. ரகசிய அறிவுனா என்ன? எதுக்கு ரகசிய அறிவு அப்டின்னா வந்து, அ பகவத்கீதை வந்து லட்சக்கணக்கான பதிப்புகள் இருக்கு. அப்ப ஏன் கிருஷ்ணர் வந்து அ ரகசிய அறிவு அப்டின்றாரு? மிகவும் அரிது அப்டின்னா வந்து, உண்மையாக அறிந்து கொள்வது. உண்மையாக அறிந்து கொள்வது. ஜன்ம கர்ம சமே திவ்யம். இதனுடைய பிறப்பு மற்றும் செயல்பாடுகள் வந்து உண்மையாக தெரிந்து கொள்வது. அது வந்து மிகவும் அரிது. இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பகவத்கீதையினுடைய இந்த பக்தி யோகத்தினுடைய சிறப்பை பற்றி முதல் சொல்கின்றார். அதை கேட்பது, அந்த ஞானம், விஞ்ஞானம் அந்த என்ன சொல்லப் போறேன், அதை கேட்பது வந்து எவ்வளவு அதை பற்றி ஆராய்ந்து அடுத்து உள்ள அ அந்த 4லிருந்து 12 ஸ்லோகங்கள் வரைக்கும் அவருடைய சக்திகளை பற்றி மொத வந்து ஞானத்தை பற்றி தான் சொல்லப் போறாரு. அடுத்து தான் விஞ்ஞானத்தை பற்றி சொல்லப் போறாரு. ஸோ அந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து அவருடைய சக்திகளை பற்றி, ஞானத்தை பற்றி சொல்லத் தொடங்குவார். இத்துடன் இன்னைக்கு வகுப்பை முடிச்சுக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த வாரம் தொடருவோம். நன்றி. பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.